உங்கள் யூடியூப் சேனலுக்கு இந்த மாதிரி ப்ரொஃபஷனலான சப்ஸ்கிரைப் பட்டன் மொபைல்லே எப்படி ஃப்ரீயாக கிரியேட் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் சப்ஸ்கிரைப் பட்டன் அனிமேஷனுக்கான லிங்க் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். பட் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை உங்கள் சேனலோட லோகோ அண்ட் நேமோட எப்படி எடிட் பண்ணி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்புமே ரொம்ப முக்கியமானது, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு வீடியோ எடிட்டர் தேவை. நான் இங்கே கைன் மாஸ்டர் அப்படின்ற வீடியோ எடிட்டரை யூஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் உங்கள் மொபைலில் கைன் மாஸ்டர் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதோட ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். இதில் ஃபர்ஸ்ட்டாக இருக்கக்கூடிய கிரியேட் நியூ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும். அதில் இருக்கக்கூடிய 16:9 அப்படின்றத செலக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய கிரியேட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிரியேட் பட்டனை கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு டைம்லைன் ஓப்பன் ஆகும். அதில் மீடியான்ற பேஜ் லோட் ஆகும். இங்கே இப்போ நம்ம எந்த சப்ஸ்கிரைப் பட்டனை நம்ம எடிட் பண்ணுறது யூஸ் பண்ண போகிறோமோ அதை செலக்ட் பண்ணணும். ஸோ சப்ஸ்கிரைப் அப்படின்ற ஃபோல்டரில் நான் சேவ் பண்ணியிருக்கேன். இதை ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு எனக்கு தேவையான அந்த வீடியோவை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். கீழே டைம்லைனில் லோட் ஆகிடும். ஜஸ்ட் நம்ம அதை ப்ளே பண்ணி செக் பண்ணிக்கலாம். இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தான் நான் என்னோட சேனலுக்கு ஏற்ற மாதிரி நான் எடிட் பண்ண போகிறேன். இப்போ ரைட் சைடு இருக்கக்கூடிய லேயர் அப்படின்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். இப்போ வர ஆப்ஷன்ஸில் மீடியா அப்படின்றத செலக்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலோட லோகோவை நம்ம இங்கே அப்லோட் பண்ண போகிறோம். நான் என்னோட லோகோவை செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். ஓகே, இப்போ இந்த லோகோவை நம்ம சர்க்கிள் ஷேப்புக்கு க்ராப் பண்ணணும். ஸோ ரைட் சைடு இருக்க ஆப்ஷனில் ஸ்க்ரோல் பண்ணோன்னா க்ராப்பிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு மாஸ்க் அப்படின்றத எனேபிள் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அது மேலே டச் பண்ணிங்கன்னா ஆன் ஆகிடும். இப்போ கீழே இருக்கக்கூடிய ஷேப் அப்படின்றத செலக்ட் பண்ணி அதில் தேர்டாக இருக்கக்கூடிய சர்க்கிளில் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம லோகோ சர்க்கிள் ஷேப்புக்கு கிடச்சிருச்சு. இதை நம்மளுக்கு தேவையான மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் க்ராப் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ எனக்கு தேவையான அளவுக்கு நான் அதை க்ராப் பண்ணிட்டேன். இதை வேணுன்ற அளவுக்கு சின்னதாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் பாக்ஸ்குள்ளே ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் அதை ப்ளே பண்ணிங்கனாவே உங்களுக்கு தெரியும் இந்த பாக்ஸ்குள்ளே கரெக்டாக ஃபிட் ஆகுது. ஓகே, இப்போது நம்ம லோகோக்கான அனிமேஷனை க்ரியேட் பண்ணணும். ஜஸ்ட் நம்ம லோகோ மேலே கிளிக் பண்ணிவிட்டு ரைட் சைடு இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸில் இன் அனிமேஷன் அப்படின்றத செலக்ட் பண்ணுங்கள். இதை செலக்ட் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். இதில் இருக்கக்கூடிய ஸ்லைட் அப், அதாவது நம்ம லோகோ மேல் நோக்கி போகிற மாதிரி ஒரு அனிமேஷனை க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்லைட் அப் அப்படின்ற அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இதை செலக்ட் பண்ணிங்கன்னா நம்ம லோகோ மேல் நோக்கி போகும். இதில் அதுக்கான டைமிங் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கும் இந்த லோகோக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி டைமிங் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ டைமிங் அட்ஜஸ்ட் பண்ணி தேவையான அளவு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ தேவையான அளவு நம்ம டைமிங் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அதை ப்ளே பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஓகே, கரெக்டாக இருக்குது. எகெயின் இந்த லோகோக்கான அவுட் அனிமேஷன் க்ரியேட் பண்ணணும். ஸோ லோகோ மேலே கிளிக் பண்ணிவிட்டு ரைட் சைடு இருக்கக்கூடிய அவுட் அனிமேஷன் அப்படின்றத செலக்ட் பண்ணுங்கள். இதை செலக்ட் பண்ணிவிட்டு வர ஆப்ஷன்ஸில் ஸ்லைட் டவுன் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கும் தேவையான அளவு டைமிங் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ஓகே பண்ணிடலாம். ஜஸ்ட் இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்த்தோன்னா நம்மளோட லோகோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனோட மிங்கிள் ஆகி டைமிங்கில் எக்ஸாக்டாக மேட்ச் ஆகிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜுக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னாவே உங்கள் அனிமேஷன் பட்டனை நீங்கள் பர்ஃபெக்டாக க்ரியேட் பண்ணிக்கிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் கீழே இருக்கக்கூடிய லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய யூடியூப் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம சேனலோட நேம் ஆட் பண்ணணும். ரைட் சைடு இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோன்னே டெக்ஸ்ட் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் நம்ம சேனலோட நேமை என்டர் பண்ணிக்கலாம். நாங்கள் க்ரோ வித் கதிர் அப்படின்னு என்னோட சேனல் நேமை டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிவிட்டு ஃபாண்ட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபாண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். அதில் ஆண்ட்ராய்டு அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இதில் இருக்கக்கூடிய ரோபோட்டோ பிளாக் அப்படின்ற ஆப்ஷன் சூட்டபுளாக இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஃபாண்ட்டுக்கான கலர் சேஞ்ச் பண்ணணும். ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கலர் அப்படின்ற ஆப்ஷன் வரும். ஜஸ்ட் அது மேலே கிளிக் பண்ணிங்கன்னா கலர் ஷோ ஆகும். இதில் நாங்கள் பிளாக் கலர் கொடுக்க போகிறேன். ஸோ பிளாக் கலரை கொடுத்துட்டு இந்த ஃபாண்ட்டை எந்த அளவுக்கு நம்மளுக்கு அட்ஜஸ்ட் பண்ணணுமோ வேணுங்கிற அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி சின்னதாக்கிட்டு கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பர்ஃபெக்டாக இது மேட்ச் ஆகிடுச்சு. எகெயின் இந்த ஃபாண்ட்டுக்கும் நம்ம அனிமேஷன் க்ரியேட் பண்ணணும். ஜஸ்ட் நம்ம லோகோக்கு எப்படி க்ரியேட் பண்ணணுமோ அதே மாதிரி இந்த ஃபாண்ட்டுக்கும் இன் அனிமேஷன், ஸ்லைட் அப் அண்ட் அதுக்கான டைமிங், அண்ட் அவுட் அனிமேஷன், ஸ்லைட் டவுன் அண்ட் அதுக்கான டைமிங், இது எல்லாத்தையும் தேவையான அளவு அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம சேனலோட லோகோ, நேம் அண்ட் சப்ஸ்கிரைப் பட்டன் இந்த 3 எலமெண்ட்டுமே ஒரே டைமில் அனிமேட் ஆகிற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனலாக அதை ப்ளே பண்ணி நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலி நம்ம இந்த அனிமேஷனில் சவுண்ட் எஃபெக்ட் ஆட் பண்ணணும். இங்கே 2 இடத்துல நம்ம சவுண்ட் எஃபெக்ட் ஆட் பண்ணணும். சப்ஸ்கிரைப் பட்டன் மேலே கிளிக் பண்ணும்போது ஒரு சவுண்ட் எஃபெக்ட் அண்ட் நியர்பையில் பெல் ஐக்கான் மேலே கிளிக் பண்ணும்போது ஒரு சவுண்ட் எஃபெக்ட், ரெண்டுமே நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ எந்த இடத்துல சவுண்ட் ஆட் பண்ண போகிறோமோ அந்த இடத்த டைம் லைனில் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டு ரைட் சைடு இருக்கக்கூடிய ஆடியோ அப்படின்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். இப்போ வர ஆப்ஷன்ஸில் லெஃப்ட்டில் 3வது இருக்கக்கூடிய எஸ்எஃப்எக்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய எஸ்எஃப்எக்ட் சவுண்ட் எஃபெக்ட் வரும். பட் நம்ம இங்கே
மவுஸ் கிளிக் அப்படின்ற இந்த எஸ்எஃப்எக்ஸை ஆட் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணிவிட்டு மவுஸ் 3 அப்படின்னு இருக்குது சூட்டபுளாக இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் இந்த மவுஸ் 3 அப்படின்ற ஆடியோ கிளிக் பண்ணி செக் பண்ணிவிட்டு இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த ஆடியோவை நம்ம ஒரு டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். அந்த ஆடியோ மேலே கிளிக் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைட் டாப்பில் இருக்கக்கூடிய 3 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா டூப்ளிகேட் அப்படின்ற ஆப்ஷன் வரும். அகைன் டூப்ளிகேட் அப்படின்றத கொடுத்துட்டிங்கன்னா அதே மாதிரி இன்னொரு ஆடியோ டூப்ளிகேட்டாக க்ரியேட் ஆகிடும். இப்போ இந்த ஆடியோவை நம்ம பெல் பட்டன் கிளிக் பண்ணுற அனிமேஷனுக்கு நேராக ட்ராக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் ஃபைனல் டச் எல்லாத்தையும் ஒரு தடவை கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ரைட் சைட் டாப்பில் இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட் அப்படின்ற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு பேஜ் லோட் ஆகும். இதில் லெஃப்ட்டில் ஃபுல் HD 1080p அப்படின்ற ஆப்ஷன் இருக்கட்டும். ரைட் சைடு இருக்கக்கூடிய ஃப்ரேம் ரேட் அப்படின்றதுல 30 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சேவ் அஸ் வீடியோ அப்படின்றத கொடுத்துருங்க. வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ் நம்ம வீடியோ ரெடி ஆகிடும். நம்ம கிரியேட் பண்ண இந்த வீடியோ கேலரியில் சேவ் ஆகிடுச்சு. அதை நம்ம கேலரி ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த வீடியோ க்ரீன் ஸ்க்ரீனோடு இருக்கிறதுனால இதை நம்ம எப்படி நம்ம வீடியோஸில் ஆட் பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம். எகைன் கைன் மாஸ்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய கிரியேட் நியூ அப்படின்றத கொடுத்துட்டு ஆஸ்பெக்ட் ரேஷியோ கொடுத்துட்டு கிரியேட் அப்படின்றத கொடுத்துட்டு எந்த வீடியோ வேணுமோ அதை டைம்லைனில் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் இப்போ இந்த வீடியோ செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் இப்போ நான் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ஆட் பண்ண போகிறேன். ஸோ லேயர் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு மீடியா அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இப்போ வர ஆப்ஷன்ஸில் நம்ம சேவ் பண்ண அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அனிமேஷனை ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இப்போது இந்த அனிமேஷனில் இருக்கக்கூடிய க்ரீன் ஸ்க்ரீனை ரிமூவ் பண்ணணும். ஸோ ரைட் சைடு இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா குரோமா கீ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை எனேபிள் பண்ணிங்க அப்படின்னாவே இந்த க்ரீன் ஸ்க்ரீன் அப்படின்றது டிசேபிள் ஆகிடும், மறைஞ்சிரும். ஓகே, இப்போ இந்த எலமெண்ட் நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். டபுள் டச் பண்ணிங்கன்னா இமேஜ் பெருசாகும். இது ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால நம்ம வேணுங்கிற அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி சின்னது பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ தேவையான அளவு சின்னது பண்ணிட்டேன். நம்மளுக்கு தேவையான சப்ஸ்கிரைப் பட்டனை இந்த வீடியோ எலமெண்ட்டில் ஆட் பண்ணிட்டோம். ஸோ ஃபைனலி ரைட் சைடு இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம வீடியோவை சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, வீடியோ கேலரியில் சேவ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடிட் பண்ண அந்த வீடியோவில் சப்ஸ்கிரைப் அனிமேஷன் பட்டன் கரெக்டாக ஆட் ஆகிருக்கா அப்படின்றது நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, சூப்பராக ஆட் ஆகிருக்கு, வேறு லெவலில் இருக்குது. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வேணுங்கிற சப்ஸ்கிரைப் அனிமேஷன் பட்டனை நம்ம ஃபோல்டரில் டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஒரு புது யூடியூப் சேனல் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, அதுக்கு தேவையான லோகோ, தம்ப்நெயில், சேனல் பேனர் இதெல்லாம் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றதுக்கான எக்கச்சக்கமான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இங்கே சைடில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும்.